இந்த பைக்கில் காட்டுங்க ஃபோட்டோ எடுக்கிற தேவையான இருக்குது வாங்க அனுப்பும் அது வந்தாக்கள் வந்தால் நீங்கள் வந்தால் அதில் போயிருந்து ஃபோட்டோ ஓடிங்க எங்களுக்கு இப்போ ஃபோட்டோ ஓடி கேளாது சரியா இந்த இடத்துலையும் இருக்குது கன் இல்லை இந்த யாழின் இசை ஒலிக்கும் தேசமே யாழ்ப்பாணம் எம் உயிரின் நாதமே சரியா இதை பேர் என்ன என்னமோ பேர் நமக்கு தெரியாது ஆனால் க்ரௌட் நல்லா குறைவாக இருக்கேன் லீவ் நாள் இல்லையா அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நல்லா க்ரௌட் ஆகிருந்துச்சு இங்கால குதிரை சவாரி இருக்குது ரெவிட் ஆயில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சரியா ஆஷிக் மஹத்தியா இங்கே நல்ல ரெபிட் ஆயில் இல்லை உங்களுக்கு ஆயில் எடுக்க தேவையாக இருந்தால் ரெபிட் இருக்குது சரியா நாங்கள் ரெபிட்டே தருவோம் நீங்கள் ஆயில் மட்டும்தான் விற்காங்க நாங்கள் ரெபிட் இருக்குது உங்களுக்கு ஆயில்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் குதிரை சவாரி ஒன்று இங்கால அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படி சொல்லுமே சரியா எடுக்க அந்த பைஸ்கிலையும் போயிடும் அந்த பைஸ்கிலையும் போயிடும் இப்போ நம்ம இவ்வளத்தில் இருக்குதா இருக்கு சரியா இந்த குதிரை இது 4 சால் குதிரை பேசிய மாதிரி இல்லை கேமரா எங்கே பார்க்கணும் குதிரை எடுக்கணும் அந்த குதிரை சரியா முட்டிற மாதிரி அடிச்ச மாதிரியா எனக்கு வந்து 200 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கணுமா சேஞ்ச் ஒரு இடத்துலையும் இல்லாட்டி கஷ்டமே நாங்கள் எப்படி போகிற எல்லாத்துலேயும் அங்கேருந்து 200 தான் இருந்தேன் சேஞ்ச் எல்லாம் இல்லையா கொஞ்சம் 500 இல்லையா மாற்றுறதுக்கு சரியா நாங்கள் என்னத்தை ஆளும் பேசி விட்டுருவோம் வரா இதான் வந்து இந்த டிக்கெட்டையும் எடுத்துட்டாரு 200 ரூபாய் பார்ப்போம் குதிரை அவர் மேலே ஏறுமா குதிரை அவர் குதிரை மேலே ஏறுவாராண்டு படிக்கிறங்க இதுக்கு நிற்க போதாவது கமான் குதிரை வருது பார்ப்போம் குதிரை பாவம் ஏன் திண்டுச்சு வரியா ரைட் கூட வரணுமே விழுந்தா பிடிச்சதுக்கு எப்படி நீங்கள் கவரை விட்டா ஓடிடுமா சரியா பிடிச்சிக்கோமா இல்லையே இவர் இல்லாம அப்பதான் வேணாம் வேணாம் பயமாயிருக்கு நீங்கள் அங்கால வாங்க ஹேஜர் ரீச்சா சீரீஸ் என்று சொல்லலாம் தொடர்ந்து நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம் எங்களுடைய ஃபீனிக்ஸ் யூடியூப் சேனலில் அந்த வகையில் இப்போ நாங்கள் ரீச்சா பார்க்க ஒரு அரைவாசியோ இல்லை காவாசியோ தெரியாது பார்த்துட்டு வந்து இப்போ ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் நாம் வந்து ஒரு நம்மளை ஒரு என்ன செய்கிறோம் ஊர் தூற்றுகிற சமயம் வந்து வரும் ஒரு நல்லது செய்ய போகிற நேரம் இல்லை ஊருக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்கிற போகிறோம் நமக்கு கெட்ட பேர் கிடைக்கிறது அது ஷுவர் கெட்ட பேர் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனால் அதையும் கெட்ட பேர்களையும் தாண்டி நாம் ஒரு நல்ல இடத்துக்கு வருகிற நேரம் எனக்கு வந்து இந்த சுவரில் எழுதி வச்சிருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாசகம் ஞாபகத்துக்கு வருது நான் வரும் வரையில் படிச்சுட்டு வந்தேன் என்னென்னு சொன்னால் தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராக இருப்பதில் தவறில்லையே அப்படின்னு சொல்லி அதாவது ஊர் மக்கள் எல்லாம் வந்து நமக்கு ஏசி பேசி ஒரு சாதனையை நம்ம செஞ்சதுக்கு பிறகு
நம்ம அதை சாதிச்சிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் திமிராக இருப்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? அதான் தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராக இருப்பதில் தவறில்லையே என்று ஒரு வாசகம் நான் அதை வாசித்தேன். அதை அடுத்தது நான் சொன்னால் இன்னும் ஒரு வாசகம் என்னால் வாசிக்க முடிஞ்சது, அந்த இடத்துல எழுதப்பட்டிருந்து என்னென்னால், புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே, அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும். அதாவது நமக்கு யார் நம்மளோட புகழ்ச்சிகளை நாம் கண்டுகொள்ளாமலும் இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் பட்ட அவமானங்கள் நாம் ஒரு பிழை செய்திருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கும், இன்னொரு முறை அந்த அவமானத்தை படாமல் இருப்பதற்கும் அது நமக்கு என்ன செய்யும்னா வழிவகுக்கும். அடுத்தது என்னென்னு சொன்னால், இந்த வாசிக சாலை அதுக்கு சொல்கிறது வந்து அறிவுக்கூடம்னு சொல்லி தமிழில் எழுதப்பட்டிருந்துச்சு. அதில் எழுதப்பட்டுச்சுன்னால், அடுத்த தலைமுறைக்கு பரிசளிக்க விரும்பினால் புத்தகத்தை பரிசாக கொடு. உண்மையிலேயே நம்முடைய சமுதாயம் வந்து முக்கியமாக அந்த முஸ்லீம் சமுதாயம் என்ன சொல்கிறதுனா பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதானே. அந்த பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல் பாடசாலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன சொன்னால், அங்கிருந்து தான் தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், அங்குதான் தலைவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் பாடசாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆணைத்தனமாக கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் பொது வேலைகளை செய்கிற பொழுது 1008 கதைகள் நம்முடைய காதுக்கும் கேட்கும், இவன் எல்லாம் வந்துட்டான் செய்கிறதுக்கு, இவன் போயிருக்கும் புகழுக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில நேரங்களில் குருடனாகவும் சில நேரங்களில் செவிலனாகவும் இருந்து செயல்பட வேண்டி இருக்குது. உண்மையிலே அந்த விதத்தில் வந்து நம்மளோட அஸ்லம் ப்ரோவை பாராட்டணும். யார் என்ன சொன்னாலும் அது வந்து அவர் எப்படின்னு சொன்னால், எல்லா சமுதாயத்தில் இருக்க எல்லா தரப்பட்ட மக்களோடையும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்டு தான் வந்து அஸ்லம். அது மாதிரியான மக்கள் குறைஞ்சது ஒரு ஊரில் ஒரு 10 பேர் இருக்கணும், அப்போ தான் நம்மளுடைய சிறந்த ஒரு எதிர்காலத்தை கட்டி எழுப்பக்கூடிய மாதிரி அமையும் என்பது தான் என்னுடைய இது. ஸோ பார்ப்போம், ஃபன்னாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் ரீச்சா பார்க்கல நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வாரத்துக்கு தயாராக இருக்குது. இப்போ எனக்கு பின்னால் தெரியுது வந்து ஒரு சில்ட்ரன் பார்க், அப்படியே நல்ல அழகான முறையில் செஞ்சுருக்குது. கட்டாயம் வந்து பாருங்கள். அப்படியே எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியாத இருக்கும், ஏறி பார்க்கலாம். ஏறிய முடியாது என்ன சொன்னால், விமானங்களில் ஏறியில் சேதப்படுத்த வேண்டாம்னு சொல்லி போட் போடப்பட்டிருக்குது. இப்போ திரும்ப நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ரீச்சா பார்க்கில் வந்து சரியாக சென்டரில் நிற்கிறோம். மழையும் பெய்ய போகிறது, மழை பெய்ய போகுது. இப்போ எங்கே போகிறேன்னு தான் தெரியலை, பார்க்கலாம். உண்மையில் நான் நினச்ச பெரிய ஒரு இடம் உண்டு இடத்துல. என்ன நடக்குதுன்னா நடந்து ஒன்றாமல் இருக்குது. இப்போ நம்மளோட அஸ்லம் ஹாஜாருக்கு பசியும் வந்துட்டு சொல்கிறாரு, என்ன செய்கிற சாப்பாடு. இந்த ஃபேஸை பாருங்கள், பாதி ஃபேஸ் உங்களுக்கு விளங்குதா? ரைட், நான் மட்டுக்கே ஒரு பெரிய ஃபேஸ் ஒன்று இருக்குது இடத்துல. ரீச்சா பார்க் அமுத சுரப்பி, ரைட், இவ்விடத்துல பன் இருக்குது. அஸ்லாம் ஒரு லாங் வேணும் சாப்பிடுது. ஆமாங்க, அஸ்லாமுக்கு ஃபுல் டயர்டாகி போய் உட்காந்துட்டாரு. சரியா, என்ன சொன்னால், இந்த கேமரா பிடிச்சிருந்தா கையும் நோவுது. இந்த மிச்சம் தூரம் போக இருக்குது போல் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுறோம் என்னன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அஸ்லாம் வாங்கலே சாப்பிடும். அஸ்லாம் மன்னிச்சிருக்கு, நல்ல ஒரு அஜர் கம் அதான் பேர் என்ன அமுத சுரப்பி. அமுத சுரப்பி என்ன சொல்கிற சம்பளம்? அண்ணா பண்ணி வரண்ணா 100 ரூபா. குடிக்கணும் இருக்கு சோடா டீ ஒன்றும் இல்லை, தாங்க ரெண்டு போதுமா இப்போதைக்கு? இங்கே முன்னுக்கு போனால் சாப்பிட்றது இடம் இருக்கா? இருக்குதா? ரைட், ஓகே. அங்கே சாப்பாடு இருக்குமே, நல்ல சாப்பாடு. நான் காலை சாப்பாடு ஒரு டீயை குடிச்சு உள்ளுக்கு வந்துட்டேன், இன்னும் ஒன்றும் சாப்பிடல.
கேட்டு நாள் இருக்கு. கைக்கு மறையுதியா? அஸ்லாமா என்ன சொல்லுங்களேன் உங்களோட மக்களுக்கு. வாங்க விளையாடுவோம். பந்து விளையாடுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ்? பந்துவாம் ராசியாம். சரி 100 கட்டி விளையாடலாம் உங்களுக்கு. 100 கட்டி விளையாட பண்ண 1000 ரூபா. இது என்ன தெரியுமா இது? இந்த ஓட்டைக்கு போடணும். ரைட். இந்த போல் எடுத்து அங்கே இருந்து வீசி விட்டா அது இங்கே இருந்தாக்குமே. இங்கே இருந்து வீசி விட்டா அதில் வந்து விழுந்தால் 100 ரூபா கட்டி டிக்கெட் எடுக்கணும். இப்போ தான் வந்து அஸ்லம் ஒரு கேம் விளையாடி சரியா ஃபர்ஸ்ட் கேமில் தோத்துட்டாரு, 2வது கேமில் வென்ட்டார், 5 பந்து போட்டு திரும்ப 3வது கேமில் வெற்றி. கிட்டத்தட்ட ஒரு 5 பந்து 1000 ரூபா தான் அவர் கடைசி மிஞ்சிச்சு. 5 போல போட்டார். இந்த இருக்குது உங்களுக்கு விலங்கு தானே ஃபுல் டயர்டில். வாங்கலாம் கொஞ்சம் முன்னே போவோம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அப்படியே என்னங்க ஸ்போர்ட்ஸ் தான். அதாவது 100 ரூபா கட்டி நம்ம எடுக்கணும். இதுலேயும் அதே சீன் தான். அங்கேருந்து போலை இந்த சென்டரில் வைப்பாங்க. அங்கேருந்து இன்னொரு பால் அடித்தோம்னு சொன்னால் அது வந்து அங்கே போய்ட்டு அந்த இருக்குது அங்கே விழணும். விழுந்தால் அது அப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் அது இருக்குது. என்ன இருக்குது தண்ணி இதெல்லாம் அப்படியே ஸ்போர்ட்ஸ் என்ன சொன்னால் நடுவில் இருக்கிறது வந்து ஒரு குஷன் மாதிரி ஒரு சாமான் உண்டு மிதக்கிறது. அதில் காலை வச்சு கீழே தண்ணியில் உலாமைக்கு பாஞ்சு போகணும். சரியா? ஆர்கடிக் சமுத்திரம் அங்கே அண்டார்டிக் சமுத்திரம், இந்து சமுத்திரம், அந்தரார்டிக் சமுத்திரம் அப்படின்ற ஒரு சமுத்திரம் சொல்லி ஒரு ஸ்பேஸுக்கு பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்பேஸை தாண்டி அப்படி போகணும். அப்படியே அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அங்கால கையும் நோவுது. சரியா? எங்கால ஒரு ஸ்போர்ட்ஸ் உண்டு நடக்குது. 100 ரூபா 1000 ரூபாய் வெள்ளுங்கள் என்ற தலைப்பில் இதில் வந்து போல் படாமலுக்கு அங்கேருந்து போலை கொண்டு வந்து அப்படியே இந்த விரதங்கானே இதை சுற்றி திரும்ப அங்கே போனால் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் பணப்பரிசல்களை வென்று கொள்ள முடியுமாம். ரைட். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும், கண்டுகொள்ள வேணாம். சரியா? எங்களுடைய வீடியோக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தந்துட்டு போங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி அமர்த்திட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இவ்விடத்தில் வந்து 200 ரூபா டிக்கெட் எடுத்து வந்து கண்ணை கட்டி விடுவாங்க. கண்ணை பொத்திட்டு வந்து தண்ணிக்குள்ளே குழாமல் ஒவ்வொரு இடத்துலையும் பாயணும். இதான் இந்த நம்மளோட வந்து ஒரு படி என்ன பாஞ்சிட்ருக்காரு. சரியா? இதான் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்ருக்காரு. கண் அவரையே பொத்தி. ஆனால் இதில் வின் பண்ணினா வந்து எவ்வளோ அஸ்லாம்? 2000 ரூபா. வின் பண்ணினா அஸ்லாம் வந்து உங்களுக்கு 2000 ரூபா. அஸ்லாம் இல்லை, நாங்கள் நிர்வாகத்தால் 2000 ரூபா தருவாங்க வின் பண்ணினால். அப்படியே நல்ல ஃபன் கேம்ஸ் இருக்குது. அப்படியே அங்கால ஃபுட்பால் பால் கேம்ஸ் இருக்குது. அது 100 ரூபா. 100 ரூபா கட்டி வின் பண்ணினால் 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இது வந்து நல்ல ஒரு ரைட். இப்போ அவருடைய ஃபைனல் கேம் கேமுக்கு அவர் ரெடி ஆகிறாரு. பார்ப்போம், ஒரு கேமை பார்த்துட்டு போவோம். அப்படியே சும்மா நிற்கணும். அடுத்தது சொல்லுங்க. ரைட். அப்படி நில்லுங்க. இப்போ அடுத்த கொஞ்சம் கூடுதலா ரைட். அதோட கொஞ்சம் கூட
அவர் வின் பண்ண போறாரு போல விளங்குது பார்க்கலாம். சப்போர்ட்டர்ஸ் மாதிரி இடத்த கொடுத்துருக்கேன். போட்டி மிகவும் விமர்சையாக சரசரப்பாக போய் கொண்டிருக்குது. பார்ப்போம், 5 தரணும் 2000 ரூபா காசு அவருக்கு கிடைச்சிடும். ரைட், நான் நினைக்கிறேன் 5 ரூபாரு. இல்லை ஆனால் ஒரு 1500 ரூபா சரி கொடுக்கணும். ரைட், ஓகே. அவர் கடைசி கட்டத்துக்கு போய் அவரால் முடியாமல் போயிட்டு போல். அவங்களையும் அதில் ஸ்ட்ரிக்ஸ் ஒன்றை வச்சுருக்காங்க. சரி, ஓகே. ரீச்சா பார்க்கிற தொடர்ச்சிகளில் மீண்டும் பல வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். ரைட், ரீச்சாவுடைய இந்த வீடியோ தொடரில் வந்து எக்கச்சக்கமான வீடியோக்கள் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ ரீச்சா ஹோட்டல் முள்ளு இருக்குது. இப்போ பகல் நேரம் ஜும்மாவை தொழுதுட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம். பசிக்குது, பசிக்கு சாப்பாடு வேணும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது போல். வாங்க, ஏதாவது ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்து ஏதாவது செட் பண்ணி சாப்பிடக்கூடிய அமைப்புகள் இருக்குதான்னு சொல்லி. ஆனால் எங்கால இருக்குது தானே, எங்கால வந்து ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. இது பார்த்துட்டு போகிறதா? சரியா? இல்லை, சாப்பாடு தான் முக்கியம். அவருக்கு சாப்பாடு தான் முக்கியம். பாருங்கள், எங்களை சுவை அருவி கட்டாயம் விடுங்க. தமிழ் வந்து மருகி போகவில்லை, தமிழ் வாருகிறது. சுவை அருவி இங்கே இருக்குது. இவங்க சரி வாயை பற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். சாப்பாடு தேவை சுவை அருவி சைவ உணவகம். அங்கே வந்து சைவ சாப்பாடு எல்லாம் இருக்குது போல். சரியா? அப்படியே கொடிகள், நாட்டினுடைய நினைக்கிற மாட்டுக்கு 196 நாட்டினுடைய கொடிகள் இங்கே இருக்குது. இந்த கொடிகளை கொஞ்சம் காட்டுங்களேன். 196 நாடுகளுடைய கொடிகள் இங்கே பட்டிருக்கு. முதல்ல பாருங்கள், ஆனால் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஸ்ரீலங்காவோட கொடி, 2வது தான் கொடி இருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம நாடு இல்லை, இந்த இருக்குது. உண்மையிலேயே ஒரு அழகான இடம். ரீச்சா பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய 196 நாடுகளுடைய கொடிகளை இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது உண்மையிலே. காற்றுக்கு அடி ஆடும் போது கொடிகள். இங்காலேயும் நமக்கு பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு அட்வென்ச்சரான பிளேசஸ் இருக்குது. அங்கால போகும் அதுக்கு மேலே சாப்பாடு முக்கியம்ன்றதால இன்னும் வேஸ்ட் பிளாஸ்டிக் பெரல் இருக்குது தானே, அதால் செஞ்சுருக்காங்க. எல்லா ஆலயங்களும் இங்கே இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு அங்கே தெரியுதாங்க, எல்லா ஆலயங்களும் இருப்பது போல் கிறிஸ்தவ பள்ளி ஒன்றும் இருக்குது. முஸ்லீம்களுக்கு தொழக்கூடிய பள்ளி ஒன்று இருக்குது. இந்துக்களுக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. நான் இன்னும் ஒரு பௌத்த விகாரையை தான் இதுக்குள்ளே காண இல்லை. பார்க்கலாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. அதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கது நெய்தல் உணவகம் அங்கே. இப்போ எல்லாத்தோடையும் எங்களுக்கு என்ன முக்கியம்னு சொன்னால் இந்த சாப்பாடு தானே முக்கியம். சரியா? சோறு முக்கியம் இல்லை. அதனால் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு அங்கே சொன்னாங்க நெய்தல்னு சொல்லி ஒரு உணவகம் இருக்குது. அது ஹலால் முறையில் சாப்பாடுகள் நல்ல கொடுக்குறாங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிசப்ஷனில் சொன்னாங்க. ஸோ ஃபெஸ்ட்டுக்கு சாப்பாடை முடிச்சுட்டு தான் நாங்கள் அடுத்த வீடியோக்குள்ளே வருவோம். சரியா? அடுத்த வீடியோ போமா? இப்போ